ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா போற்றி. தெய்வீக ஒளி அன்பர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரங்கள். அன்பர்களே, நினைத்த மாத்திரத்திலேயே வினை தீர்க்கும் வேலவன் உங்கள் முன்னே வந்து நின்றால் எப்படி இருக்கும்? ஆதிசங்கரர் அருளிய குஹ பஞ்சரத்னம் என்பது வெறும் ஸ்லோகங்கள் அல்ல. அது முருகப்பெருமானை நேரடியாக உங்கள் வீட்டிற்கு அழைக்கும் ஒரு தெய்வீக அழைப்பிதழாகும். இன்று நீங்கள் கேட்கப் போகும் இந்த 5 ரத்னமான ஸ்லோகங்கள் உங்கள் வாழ்வின் இருளை நீக்கி நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் அந்த ஒரு நல்ல செய்தியை உங்கள் இல்லம் தேடி வரவழைக்கும். உங்கள் முன்னே கந்தன் வந்து நிற்பதை நீங்கள் உணரப்போகும் அந்த ரகசிய தருணம் இதோ. இந்த வீடியோவை முழுமையாக கேளுங்கள். ஓம் ஸ்ரீ குஹ பஞ்சரத்ன ஸ்தோத்ரம். ஓம்காரநகரஸ்தம் தம் நிகமாந்தவனேஸ்வரம் நித்யமேகம் சிவம் சாந்தம் வந்தே குஹமுமாசுதம். வாசாமகோச்சரம் ஸ்கந்தம் சிதுத்யான விஹாரிணம் குருமூர்த்திம் மகேஷானம் வந்தே குஹமுமாசுதம். சச்சிதானந்த ரூபேஷம் சம்சாரத்வாந்ததீபகம் சுப்ரமண்யமநாத்யந்தம் வந்தே குஹமுமாசுதம். ஸ்வாமிநாதம் தயாசிந்தும் பவாப்தே தாரகம் பிரபும் நிஷ்களங்கம் குணாதீதம் வந்தே குஹமுமாசுதம். நிராகாரம் நிராதாரம் நிர்விகாரம் நிராமயம் நிர்த்வந்த்வம் ச நிராளம்பம் வந்தே குஹமுமாசுதம். ஓம் இதி ஸ்ரீ குஹ பஞ்சரத்ன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். அன்பர்களே, முருகா என்று நீங்கள் ஒரு முறை அழைக்கும் போது உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறதல்வா? அன்பர்களே, முருகா என்று நீங்கள் அன்போடு ஒரு முறை அழைத்தாலும் கூட உங்கள் இதயத்தின் ஆழத்தில் ஒரு சிலிர்ப்பு ஏற்படுகிறதல்லவா? அதுதான் அவர் உங்கள் முன்னே நிற்பதற்கான முதல் அடையாளமாகும். முருகன் உங்களுடன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் உங்கள் முன்னே நின்று உங்களை வழிநடத்துவார். இந்த தெய்வீக பதிவை தயவு செய்து உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிருங்கள். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகா பெரியவா திருவடிகளே சரணம். தெய்வீக ஒளி எங்கும் பரவட்டும்.